Taste the Daily. புவனகிரி அருகே ஆதிவராகநத்தத்தில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க கோரி விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். சம்பா அறுவடை பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் கொள்முதல் நிலையத்தை திறக்க கோரி 20 நாட்களுக்கும் மேலாக கோரிக்கை வைத்த நிலையில் மேல் புவனகிரி நெல் கொள்முதல் நிலையத்துடன் இணைத்து விட்டதால் இந்த நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாது என்று அதிகாரிகள் கூறியதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிவராகநத்தம் கிராமத்தில் கொள்முதல் நிலையத்தை திறக்காவிட்டால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என நகரமன்ற கூட்டத்தை திமுக கவுன்சிலர்களை புறக்கணித்த சம்பவம் அரங்கேறியது. 24 வார்டுகளை உள்ளடக்கிய மதுராந்தகம் நகராட்சியில் மின்விளக்கு, குடிநீர், கால்வாய் என எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தராததை கண்டித்து அதிமுக, திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்தனர். விளம்பர மாடல் திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகள் இன்றி பொதுமக்கள் அவதிக்குள்ளாவதை விடிய அரசின் கவுன்சிலர்களே உறுதிப்படுத்தியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே அரசு பேருந்தின் டயர் வெடித்து நடுவழியில் நின்றதால் பயணிகள் அவதியடைந்தனர். கன்னிமாடியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி வந்த புதிய அரசு பேருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே வந்தபோது முன்பக்க டயர் வெடித்து நடுவழியில் பழுதாகி நின்றது. இதையடுத்து பயணிகள் அவசரமாக பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்பட்டனர். பழைய பேருந்துகளை புதிய பேருந்து போல் கணக்கு காண்பித்த விடியா திமுக அரசால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். என்னைக்கு ஓச்சி விட்டாங்கன்னா அவனா தலையில மண்ணவாரி போட்டுட்டான். அவங்க அப்பே பாதியை கட்ட மயம் பாதியை கட்ட எழுதிக்க நான் ஓட்டுல அடுத்து. திருச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கூட்டுறவு வங்கிகள் மீது விவசாயிகள் புகார் கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் கடன் கேட்டு விண்ணப்பித்தால் அலைக்கழிப்பதாகவும் விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு அரசு அதிகாரிகள் செவிசாய்ப்பதில்லை எனவும் புகார் கூறினர். மக்கள் விரோத திமுக ஆட்சியில் தங்கள் நலன் புறக்கணிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவாரூர் நகராட்சியுடன் கீழக்காவாதுகுடி ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சியுடன் ஊராட்சியை இணைப்பதனால் 100 நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும், வரி உயர்வு ஏற்படும் என்பதால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கீழக்காவதுகுடி ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் திருவாரூர் நகராட்சி அலுவலகம் எதிரில் ஒப்பாரி வைத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்தும் லட்சணம் இதுதானா என ஸ்டாலினுக்கு மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். தமிழகம் முழுவதும் நிர்வாகத்திறனற்ற திமுக அரசை கண்டித்து கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை அரசு மன்னர் துரைசிங்கம் கலைக்கல்லூரியில் UGC மற்றும் உயர்நீதிமன்ற பரிந்துரைத்த மாதம் 50,000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை வழங்க கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலும் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் பணியாளர்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் திறனற்ற முதல்வர் தங்களை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே 1 மாதமாக குடிநீர் வரவில்லை என பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உத்தமபாளையம் அடுத்துள்ள அனுமந்தம்பட்டி பேரூராட்சிக்குட்பட்ட 15வது வார்டில் கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகிக்கப்படவில்லை என்றும் சாக்கடை தூர்வாரப்படவில்லை என்றும் பொதுமக்கள் குமுளி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒன்றுக்கும் உதவாத திமுக ஆட்சியில் குடிநீருக்கு கூட போராட வேண்டிய நிலைதான் உள்ளது என்று பொதுமக்கள் தங்கள் வேதனையை கொட்டி தீர்த்தனர். திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முறையான சிகிச்சை அளிக்காததால் பிரசவத்திற்கு முன்பே குழந்தை இறந்ததாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுபாலா என்ற பெண் பிரசவ வலியால் துடித்ததால் மருத்துவர்களும் செவிலியர்களும் ஆபாச வார்த்தைகளால் பேசியுள்ளனர். மனவேதனையடைந்த மதுபாலாவை உறவினர்கள் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது அங்கு பிரசவம் பார்க்க முடியாது என்று கூறியதால் மீண்டும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர். கர்ப்பிணியை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக கூறியதை அடுத்து முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என போராட்டம் நடத்தினர். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகள் உயிர் பலி வாங்கும் மையங்களாகிவிட்டதாக குற்றம் சாட்டினர்.